வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோட்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். சௌந்தர்யா, அகிலன், அஞ்சலி 3 பேருமே இப்போ கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அகிலன் சொல்றாரு, கண்ணம்மா அண்ணி பாரதி மேல கோபமா இருக்கிற இந்த டைம்லயா கோர்ட்ல இருந்து சம்மன் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேரும் ஒன்னா ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றப்ப கூட வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. இல்ல தீவிரவாதிகள் டைம் பாம் வச்சப்ப அண்ணி பாரதியை காப்பாத்தினாங்களே அந்த டைம்லயாவது வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யாவுக்கு இப்போ ஒரு ஃபோன் கால் வருது. ஊர்ல இருந்து கணபதி தான் கால் பண்றான் அப்படின்னு சொல்லி போன் அட்டன் பண்றாங்க சௌந்தர்யா. பாரதி தம்பி அங்க வந்துட்டாரா அப்படின்னு கணபதி கேக்குறாரு. இன்னும் வரலப்பா, அவனுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. கண்ணம்மா பாரதி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கிளம்பி வந்தாங்களே, இந்த நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணுமே அப்படின்னு கணபதி சொல்றாரு. என்னது 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கிளம்பி வராங்களா அப்படின்னு சௌந்தர்யா கேக்குறாங்க. பாரதி தம்பி தான் கண்ணம்மாவை ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு கணபதி. ஒன்னா சேர்ந்து வாழ மாட்டோம்னு சொல்றதுக்காக 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வராங்களா அப்படின்னு சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, கண்ணம்மா வேணா சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனா பாரதி தம்பி அப்படி சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்றாரு கணபதி. 2 பேரும் டைவர்ஸ் வேணும்னு கேட்டாதானே டைவர்ஸ் கிடைக்கும், ஆனா பாரதி தம்பி அப்படி சொல்ல மாட்டாரு, நான் அட்வைஸ் பண்ணி தான் அனுப்பி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு கணபதி. 10 வருஷம் ஆனாலும் வாய்தாதான் போயிட்டு இருக்குமே தவிர 2 பேருக்கும் டைவர்ஸ் கிடைக்காதுமா அப்படின்னு கணபதி சொல்றாரு. அடுத்ததா இப்போ வெண்பாவோட கேஸ விசாரிக்கிறாங்க. வெண்பாவோட ரிப்போர்ட்டை இப்போ வக்கீல் ஜட்ஜுக்கு சப்மிட் பண்றாரு. வக்கீல் சொல்றாரு, வெண்பா இப்ப இருக்கிற மனநிலைமையில அவங்க ஜெயில இருக்கிறது அட்வைசபிள் கிடையாது அப்படின்னு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்றாரு. அவங்களுக்கு மனநல மருத்துவமனையில வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் மேடம் அப்படின்னு சொல்றாரு. ஜட்ஜுமே அதை ஏத்துக்கிறாங்க. வெண்பாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுங்க, அதுக்கப்புறமா அவங்க சரியானதுக்கு அப்புறம் மறுபடியும் ஜெயில போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெண்பா வேணும்னே ஜட்ஜை பார்த்து, ஏய் கண்ணம்மா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை சாகடிக்க போறேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா வக்கீல் வந்து சௌந்தர்யா மேடம்கிட்ட கேக்குறாங்க, பாரதி சார் வந்துட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. கேஸ் விஷயமா அவர்கிட்ட பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைம்ல கரெக்டா பாரதி அங்க வராரு. பாரதி கார்ல இருந்தே இறங்கி வராரு. சௌந்தர்யா, நீயும் கண்ணம்மாவும் சேர்ந்து வரதா கணபதி போன் பண்ணி சொன்னாரேப்பா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா எங்க கூட வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி சொல்றாரு, சென்னை அவுட்ரு வந்த உடனே கண்ணம்மா இறங்கிட்டா, அங்கிருந்து நான் தனியா வந்துக்கிறேன்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்றாரு. கண்ணம்மா ஒரு ஆட்டோல வந்து இறங்குறாங்க. சௌந்தர்யா கண்ணம்மாட்ட சொல்றாங்க, ஜட்ஜு உன்ட்ட வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டா சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிருமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே எல்லாம் பாரதி கூட சேர்ந்து வாழ வேணாம், நீ இப்ப இருக்கிற கிராமத்திலே இருந்துக்கோமா, ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ கழிச்சு கூட நீ சேர்ந்து வாழ்ந்துக்கோமா அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட மனசு மாறுற வரைக்கும் நாங்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போமா அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, வெண்பான்னு ஒருத்தி சொன்னதுக்காக என் மேல சந்தேகப்பட்டு 10 வருஷமா உங்க மகன் என்னை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு வெண்பா இடத்துக்கு இன்னொருத்தி வரமாட்டான்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி ஸ்டெடி மைண்ட் இல்லாத ஒரு ஆள் கூட என்னால வாழ முடியாதத அப்படின்னு சொல்லிடுறாங்க. உங்க யார் மேலேயும் எனக்கு கோபமோ வெறுப்போ இல்லத்த, உங்க கூட சேர்ந்து வாழ முடியலன்னு நான் வருத்தப்படதான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க கண்ணம்மா. வெண்பா இப்போ கோர்ட்ல இருக்கிறாங்க. அந்த டைம்ல கண்ணம்மா வரத பாக்குறாங்க. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு கண்ணம்மா, கடைசி நீ என்கிட்ட தோத்து போயிட்டியே அப்படின்னு சொல்றாங்க. பாரதி கூட நீ சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லா விஷயமும் பண்ணினேன் அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா நீயும் பாரதி வேணான்னு சொல்லதானே கோர்ட்டுக்கு வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வெண்பா. கடைசியா நான் தான் ஜெயிச்சேன், என்ன நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி வெண்பா ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க. கண்ணம்மா வெண்பாட்ட சொல்றாங்க, எனக்கு ஒன்ன பார்த்தாதான் பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிடைச்ச நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு கைதியா தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நான் உன்கிட்ட இருந்தும் உன் ஃப்ரெண்டு பாரதிட்ட இருந்தும் விடுதலை வாங்கி ரொம்ப சுதந்திரமா சந்தோஷமா வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க கண்ணம்மா. பாரதியுமே அங்க வராரு. பாரதி பார்த்த உடனே வெண்பா பேசுறதுக்காக போறாங்க. என்ன தெரியுதா பாரதி, நான் தான் உன்னோட வெண்பா, இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை காதலிச்சுட்டு உன்னை நினைச்சிட்டு இருக்கிற வெண்பா அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் எனக்கு மனநிலை சரியில்லைன்னு சொல்றாங்க பாரதி அப்படின்னு சொல்றாங்க. பாரதி சொல்றாரு, இனிமேலும் உன்னோட நடிப்பை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. உன்னை நம்பினதுனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு பாரதி. அடுத்ததான் இப்போ கண்ணம்மா பாரதியோட டைவர்ஸ் கேஸ் விசாரணைக்கு வருது. ஜட்ஜ் இப்போ பாரதி கண்ணம்மா 2 பேர்ட்டையுமே கேக்குறாங்க, 6 மாச காலம் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கிறீங்க, இதுக்கப்புறமும் பிரியணும்ன்றதுல உறுதியா இருக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. கண்ணம்மா சொல்றாங்க, ஆமா மேடம், எனக்கு இந்த திருமண பந்தம் வேணாம், எனக்கு விடுதலை கொடுத்துருங்க, எனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஜட்ஜ் இப்போ பாரதிட்ட கேக்குறாங்க, சொல்லுங்க பாரதி உங்களோட முடிவு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாரதியுமே ரொம்ப தயங்கி சொல்றாரு, கண்ணம்மாவை நானும் பிரியணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே கண்ணம்மாவுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பாரதி கண்ணம்மாவை பார்த்து ஸ்மைல் பண்றாரு. அகிலன், அஞ்சலி, சௌந்தர்யா எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.